என் சின்ன பையன் எது ஞாபகம் வைக்கிறானோ இல்லையோ, ஆனால் இந்த ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக எனக்கு ஞாபகப்படுத்திடுவான். ஏன்னா இதோட உப்புமா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். டெய்லி சப்பாத்தி இட்லின்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இதுக்கு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுட்டோன்னா காலையில் ஜவ்வரிசி பலன்னு ஆகிடும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயில் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் நான் வறுத்துட்ருக்கிறேன். இவ்வளோ வதக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் அதிகமாகவே வறுத்துட்டேன். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் மேலே. சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நடுவில் அடியிலேருந்து கலரி விட்டுடணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். கண்ணாடி பதம் வரும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கடலைக்கொட்டை, வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அது நல்லா வறுத்து அது பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு கலரிட்டோன்னா டேஸ்டியான நம்மளோட சாபுதானா கிச்சடி, அதாவது ஜவ்வரிசி உப்புமா அப்படின்னு வச்சுக்கலாம் பேர். ஸோ அது ரெடி ஆகிடும். இங்கே மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ் இது. அவல் உப்புமா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ராஜ்மா தான் செஞ்சுருந்தேன். எந்த கொட்டை, இந்த பயிர் வகைகள் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா சனாலாம், ஸோ அது பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு கூட ஆட் பண்ணோன்னா சூப்பராக திக்னஸ் கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா திக்னஸ் வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சப்பாத்தி பாருங்கள், இந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் பார்த்தாலும் இப்படி தான் சாஃப்டாக இருக்கும். இது ஏன்னா நம்மளே வாங்கி அரைக்கிற கோதுமைனால தான். ஹஸ்பண்டுக்கு டிஃபனில் இன்றைக்கி சப்பாத்தியும் ராஜ்மாவும் தான். குழந்தைங்களும் இதுவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க.